வெல்கம் டு சென்னை ஆஸ்கர் இன்ஸ்டியூட். நம்ம இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு ஃபார் டிஎன்பிஎஸ்சி அண்ட் போலீஸ்க்காக. அந்த பேட்ச் வந்து ஆல்ரெடி டிசம்பர் மந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமா போய் நீங்களும் அந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து 50 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட் ஆஃப்லைன்ல நீங்க எழுதணும்னு நினைச்சீங்கன்னா சண்டே போய் கும்பகோணம் பிரான்ச்ல டைரக்டா எழுதலாம். அப்படி ஆஃப்லைன் போக முடியாதவங்க ஆன்லைன்ல வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்க அந்த டெஸ்ட் எழுதலாம். அந்த டெஸ்ட் சீரீஸோட பேக்கேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான். ஓகேவா? இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பொங்கலுக்காக நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கும்பகோணம் பிரான்ச்ல டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, போலீஸ், டெட், எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லா பேட்ச்க்குமே நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களும் போய் உடனே அந்த பேட்ச்ல எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. 17ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமா போய் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸோட வேலிடிட்டி 1 இயரோட ஃபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 14,000 தான். ஸோ சீக்கிரமா நீங்களும் போய் அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேட்ச்ல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மேலும் விவரத்தை. ஓகேவா? இப்ப நம்ம ஆவரேஜ்ல ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்திருந்தோம். ஆவரேஜ்ல பார்ட் 1ல பேசிக்கான ஒரு 5 to 6 சம்ஸ் பார்த்திருந்தோம். கரெக்டா? இப்ப நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் क्वेश्चंस பார்க்க போறோம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் क्वेश्चन வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. The average of 5 number is 49. 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து 49 சொல்லிட்டாங்க. The average of first and second number is 48. First நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் ஆவரேஜ் எடுத்தா 48 தான். And the average of fourth number and fifth நம்பரோட ஆவரேஜ் 28 சொல்லிட்டாங்க. தேர்ட் நம்பர் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க क्वेश्चन given படி எல்லாமே ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு தேர்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர். ஆவரேஜ் எப்படி எழுதுவோம்? 5 நம்பருக்கு டோட்டல் வேல்யூ டிவைடட் பை 5 இருக்கு. 5 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அதுதான் 49. இப்படிதானே எழுதுவோம். டோட்டல் வேல்யூ டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 49. அப்ப இந்த டோட்டல் வேல்யூ தெரியணும்னா என்ன பண்ணணும்? 49 இன்டூ 5. அப்படி பண்ணீங்கன்னா என்ன வரும்? 245 வரும். இது வந்து 5 நம்பரோட டோட்டல் வேல்யூ. 5 நம்பரோட டோட்டல் வேல்யூ. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை நான் x1 எடுத்துக்கிறேன், செகண்ட் நம்பர் x2, தேர்ட் நம்பர் x3, ஃபோர்த் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். x1, x2, x3, x4, x5ன்னு 5 நம்பரை முதல்ல எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர் இருக்குல்ல, அதோட ஆவரேஜ். அப்ப டிவைடட் பை என்ன போடணும்? 2 5 2 போடணும். ஏன்னா 2 நம்பரோட ஆவரேஜ். அது என்னன்னு சொல்லிட்டாங்க? 48. ஓகேவா? அப்ப x1 பிளஸ் x2 ஓட வேல்யூ தெரியணும்னா என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? 96 வரும். x1 plus x2 ஓட வேல்யூ. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? the average of fourth number and fifth number, x4 and x5. x4க்கும் x5க்கும் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா அது என்னன்னு கொடுத்துட்டாங்க? 28. அப்ப x4 plus x5 ஓட வேல்யூ என்ன? 56. அப்ப நம்மகிட்ட என்னென்ன இருக்கு? டோட்டல் வேல்யூன்றது இந்த 5 நம்பருமே இங்க x1 plus x2 plus x3 plus x4 plus x5 ஓட வேல்யூ 245 தெரியும். x1 plus x2 வந்து 96 தெரியும். x4 plus x5 56 தெரியும். கரெக்டா? இந்த ரெண்டுமே எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இது வந்து ஓவராலா தெரிஞ்ச வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூவும் நமக்கு தெரியும். அதாவது இந்த ரெண்டுமே இந்த ரெண்டுக்கும் டோட்டல் வேல்யூ தெரியும். அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா நடுவுல இருக்க x3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அதாவது x1 plus x2க்கு பதிலா என்ன போட போறோம்? 96 போட போறோம். x3க்கு வேல்யூ இல்ல, சோ அப்படியே எழுதுங்க. x4 plus x5க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க? 56 is equal to 245. ஓகே, x3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா 140 152 வரும். is equal to 245. x3 is equal to என்ன? 245 minus 152. so 245ல 152 மைனஸ் பண்ணீங்கன்னா 93 வரும். அப்ப x3 is equal to என்ன? 93. x3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மள என்ன கேட்டிருக்காங்க? what is the third number தான் கேட்டிருக்காங்க. தேர்ட் நம்பர்ன்றது என்னது? x3 தானே எடுத்திருக்கோம். அப்ப x3 கண்டுபிடிச்சிட்டோமா 93ன்னு?
ஓகேவா? அவ்வளவுதான் இந்த சம். என்னென்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் 5 நம்பரோட ஆவரேஜ் போட்டு 5 நம்பரோட டோட்டல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஃபர்ஸ்ட் 2 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்திருந்தாங்க. அதை வச்சு ஃபர்ஸ்ட் 2 நம்பரோட டோட்டல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் 2 நம்பர் வேல்யூவோட ஆவரேஜ் கொடுத்திருந்தாங்க. அடுத்து அதை வச்சு லாஸ்ட் 2 நம்பரோட டோட்டல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன செஞ்சோம்? இந்த ஓவரால் டோட்டல் வேல்யூல இந்த இடத்துக்கு பதிலா நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணோம். பண்ணிட்டு தேர்ட் நம்பரை கண்டுபிடிச்சோம். அவங்க क्वेश्चनல கேட்டிருக்கிறது தேர்ட் நம்பர் தான். ஓகே, which is 93. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. The average weight of 15 girls was recorded as 54 kg. அதாவது 15 கேர்ள்ஸோட ஆவரேஜ் வெயிட் வந்து 54 kg இருக்குன்னு சொல்றாங்க. If the weight of the teacher was added, then the average increases by 2 kg. ஒரு 15 கேர்ள்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப அடிஷ்னலா அதுல ஒரு டீச்சரோட வெயிட்டும் ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆனா ஆவரேஜ் மொத்தமா 2 kg இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்ப டீச்சரோட வெயிட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் வாஸ் த டீச்சர் வெயிட்? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் வேல்யூ பை 15 கேர்ள்ஸோட ஆவரேஜ். 15 கேர்ள்ஸோட ஆவரேஜா? டோட்டல் வேல்யூ 15 பேரு, அவங்களோட ஆவரேஜ் வந்து 54. அதை எழுதிட்டீங்க. இப்ப இந்த அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? இந்த டோட்டல் வேல்யூ இருக்குல்ல, இது வந்து 15 கேர்ள்ஸோட ஆவரேஜோட டோட்டல் வேல்யூ, கரெக்டா? அது கூட டீச்சர்ன்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க இன்க்ளூட் ஆகுறாங்க. டோட்டலா இது 15 கேர்ள்ஸோட டோட்டலு பிளஸ் எக்ஸ்ட்ராவா டீச்சர் வாஸ் ஆடட். சோ டீச்சர் ஆட் ஆகுறாங்க. அப்ப டிவைடட் பை என்ன ஆகும்? 15க்கு பதிலா 16ன்னு மாறுமா? 15க்கு பதிலா என்ன ஆகும்? 16 மாறும், ஏன்னா ஒருத்தர் ஆட் ஆகுறதுனால. இப்ப ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க? 2 kg இன்க்ரீசஸ் பை 2 kgனா ஆல்ரெடி இருக்கிறதுல இருந்து 2 kg அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். பை அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஆல்ரெடி இருக்கிறதுல இருந்து 2 அதிகமாகுது, டிக்ரீசஸ்னா 2 குறையுது, அந்த மாதிரி. 54 பிளஸ் 2 56 மாறிடுச்சு இந்த ஆவரேஜ். ஓகேவா? இப்ப இதுல இருந்து நம்ம டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதை எடுத்துட்டு போய் அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருமா? புரியுதா? நமக்கு அந்த எக்ஸ் தான் வேணும், ஏன்னா டீச்சரோட வெயிட் தான் என்னன்னு கேக்குறாங்க. டீச்சர் வெயிட் தான் நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிருக்கோம். சோ இந்த 15 மெம்பர்ஸ் ஆவரேஜ்ல இருந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த டோட்டல் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அதை எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ விச் இஸ் டீச்சர்ஸ் வெயிட் தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 into 54 தான் டோட்டல் வெயிட் இல்லையா? $810 தான் டோட்டல் வெயிட். சாரி, டோட்டல் வேல்யூ வந்து 15 பேருக்கு 810. அந்த 810 இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 16 இஸ் ஈக்குவல் டு என்ன? 56. ஓகே, 16 into 56 பண்ணுவோமா? 810 பிளஸ் எக்ஸ் equal to 56 into 16. 56 into 16 பண்ணா என்ன வரும்? 33, 56, 6, 9, 8. 896 ன்னு வருது. ஓகேவா? 810 plus x is equal to 896. Then x ஓட வேல்யூ என்ன? 896 minus 810 which is 86. ஓகேவா? x ஓட வேல்யூ அப்ப என்ன தெரிஞ்சிருச்சு? 86 ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப டீச்சரோட வெயிட் என்ன? 86 kg. 86 kg தான் டீச்சரோட வெயிட். கான்செப்ட் புரிஞ்சதுல? முதல்ல 15 பேரோட ஆவரேஜ் வச்சு அவங்களோட டோட்டல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கூட இப்போ ஒரு டீச்சர்ன்ற ஒருத்தவங்க இன்க்ளூட் ஆகுறாங்க. பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை அப்ப 15 மெம்பர்ஸ் இருந்தாங்க, இப்ப டீச்சரும் ஆட் ஆனதுனால 16 ஆயிட்டாங்க. ஆவரேஜ் ஓவராலா 2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 2 kgன்னு சொன்னால 54ல இருந்து 56 ஆச்சு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணி நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ விச் இஸ் 86 kg. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் வாங்க. தேர்ட் சம் பாருங்க. The sum of 5 numbers is 924. 5 நம்பரோட sum வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 924. The average of first 2 number is 201.5. First 2 நம்பரோட average 201.5. And the average of last 2 number is 196. Last 2 நம்பரோட average 196. What is the third number? அப்ப third number என்னன்னு கேக்குறாங்க. அதாவது அவங்க கொடுத்திருக்கிற லைனா எழுதுங்க. 5 நம்பர் இல்லையா? 5 நம்பர் நான் x1, x2, x3, x4, x5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த 5 நம்பரோட சம் தான் 924. ஸோ x1 plus x2 plus x3 plus x4 plus x5 தான் என்ன? 924. 5 நம்பரோட சம்னா டோட்டல் வேல்யூ. அடுத்தது the average of first 2 number. இந்த first 2 நம்பரோட ஆவரேஜ் என்ன கொடுத்திருக்காங்க? x1 plus x2 by இங்க என்ன போடணும்? 2 நம்பர் தான். ஸோ 2.
201.5. அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? x1 plus x2 equal to 201.5 into 2 இல்லையா? மல்டிப்ளை பண்ணுங்க 201.5 into 2. அரல்ஸ் இப்படியே போட்டுடலாம்ல 201.5 ரிமூவ் பண்ணி divided by 10 into 2 போட்டா 2 5s are 10, 5 4s are 20, 0 3. 403 னு வரும். So 403. x1 plus x2 add பண்ணா என்ன வரும்? 403. இது நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சுதா? 201.5 இருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தானே இருக்குனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 பண்ணிக்கிட்டேன். அந்த இன்டூ 2 இருக்குல்ல, அதை டெசிமல்ல இருந்து ஃப்ராக்ஷனா மாத்திட்டு சால்வ் பண்ணா உங்களுக்கு 403 வந்துருச்சு. ஓகேவா? இது x1 plus x2 ஓட வேல்யூ. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் ரெண்டு நம்பர். இந்த ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் x4 plus x5 ஓட ஆவரேஜ் வந்து 196 னு கொடுத்துட்டாங்க. அப்ப x4 plus x5 ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 2 into 196 which is 392. அப்ப x4 plus x5 ஓட வேல்யூ என்ன? 392. இப்ப x1 plus x2 க்கு பதிலா நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு, x4 plus x5 க்கு பதிலா ஒரு வேல்யூ இருக்கு. இந்த ரெண்டு வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x3 கிடைக்கும். அதாவது क्वेश्चनல கேட்டிருக்க what is the third number கிடைக்குமா? அப்ப x1 plus x2 என்ன? 403 plus x3 plus x4 plus x5 ஓட வேல்யூ 392 is equal to 924. கரெக்டா? 924. ரெண்டும் ஆட் பண்ணா என்ன வரும்? 403யும் 392யும் ஆட் பண்ணீங்கன்னா 795. 795 plus x3 is equal to 924. So x3 ஓட வேல்யூ என்ன பண்ணுவோம்? 924ல minus 795 பண்ணுவோமா? மைனஸ் பண்ணுங்க. 8 11 9 ஒரு 2 ஒரு 1. அப்ப x3 is equal to என்ன கிடைச்சிருக்கு? 129. 129 தான் x3 ஓட வேல்யூவா கிடைச்சிருக்கு. So answer is option B. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ், அந்த 5 நம்பரோட சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரோட ஆவரேஜ், ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரோட டோட்டல் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட் ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் கொடுத்ததுனால லாஸ்ட் ரெண்டு நம்பரோட டோட்டல் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ரெண்டு எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா தேர்ட் நம்பர் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அதுதான் நம்ம கேட்டிருக்கிறது. क्वेश्चनல கேட்டிருக்க தேர்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 129. ஓகேவா? ஃபோர்த் சம் பார்ப்போம். ஃபோர்த் சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the average of 5 consecutive odd number is 84% of the highest number. Then what is the sum of the first two of these numbers? அதாவது 5 consecutive odd number. அந்த odd numberோட average வந்து highest number அந்த 5 நம்பர்ல இருக்கும்ல, அதுல 84% சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரோட சம் என்னன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, முதல்ல நான் 5 கான்ஜுகேட்டிவ் ஆட் நம்பர் என்னன்னு ஃப்ரேம் பண்ணுவோமா? ஒன்னு எக்ஸ்னா 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆட் நம்பர், ஸோ 3 தானே வரணும். அடுத்து அப்ப என்ன பண்ணணும்? x plus 2 பண்ணணுமா? அடுத்து x plus 4, x plus 6, x plus 8. இதுதானே 5 கான்ஜுகேட்டிவ் ஆட் நம்பர். 1 3 5 7 9 அப்பதானே வரும். இப்போ 5 கான்ஜுகேட்டிவ் ஆட் நம்பர் என்னன்னு போட்டுட்டோம். இதோட ஆவரேஜ் எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னு பாருங்க. ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம்? total value divided by number of observation இல்லையா? அப்ப எல்லாமே ஆட் பண்ணுங்க. x plus 6 plus x plus 8 divided by எத்தனை வேல்யூ இருக்கு? டோட்டலா 5 is equal to, இந்த ஆவரேஜ் தான் என்ன சொல்றாங்க? average, அதாவது the average of 5 consecutive odd number is 84% of the highest number. அதாவது 84% of இந்த 5 நம்பர்ல ஹையஸ்ட் நம்பர் இருக்கும்ல, அதுல 84% தான் இதோட ஆவரேஜ் சொல்றாங்க. அப்ப இதுல இருக்கிறதுல எது ஹையஸ்டா இருக்கும்? x plus 8 தானே ஹையஸ்ட் நம்பர். சோ அதுல 84% தான் இந்த 5 கான்ஜுகேட்டிவ் ஆட் நம்பரோட ஆவரேஜ். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டா போதும். இதுல இருந்து x வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது புரிஞ்சுதா? 5 கான்ஜுகேட்டிவ் ஆட் நம்பரோட ஆவரேஜ் which must be equal to 84% of highest number. highest number வந்து x plus 8. ஓகேவா? சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5 டேபிள்ல இது வந்து 20 டைம் கேன்சல் ஆகும். அடுத்து 4 டேபிள் இது 21 டைம், இது 5 டைம்னு கேன்சல் ஆயிருக்கும். ஓகேவா? மேல சிம்பிளிஃபை பண்ணுங்க. எத்தனை x இருக்கு? 2 3 4 5x இருக்கு. 5x plus 2 6
1220 is equal to 21 by 5 into x plus 8. இப்படிதானே இருக்கு. 5 cross multiply பண்ணலாமா? 5 into 5x plus 20 is equal to 21 into x plus 8 ன்னு இருக்கு. 5ஐயும் 21ஐயும் உள்ள மல்டிப்ளை பண்ணி கொண்டு போலாமா? பண்ணீங்கன்னா 25x plus 100 is equal to 21x plus 168. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணா வேரியபிள் ஒரு சைடு கான்ஸ்டன்ட் ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்ப 25x minus 21x வரும். 168 minus 100 இருக்கும். இத மைனஸ் பண்ணீங்கன்னா which is 4x மைனஸ் பண்ணீங்கன்னா 68. அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 468 by 4 which is 17. x is equal to என்ன? 17. x ஓட வேல்யூ 17 ன்னு தெரிஞ்சிருச்சு. क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? What is the sum of first two of these numbers? First ரெண்டு நம்பர் என்ன? x, x plus 2. இந்த ரெண்டு நம்பரோட sum. So add பண்ணிட்டேன். add பண்ணீங்கன்னா அப்ப 2x plus 2 தான் நம்மள கேட்டிருக்கிறது. x வந்து 17. So 17 substitute பண்ணீங்கன்னா 2 17s are 30. 34 தானே? 34 plus 2 which is 36. அப்ப 36 தான் என்ன? Sum of the two numbers. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரோட சம் தான் கேட்டிருக்காங்க. x, x plus 2. x வந்து என்ன? 17. x plus 2 என்ன? 19. 19 plus 17 என்ன? 36. புரிஞ்சிருச்சுனா இந்த கான்செப்ட் எப்படி போடணும்னு? இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டா போதும். the average is equal to 84% of highest number lowest number அதை மட்டும் போட்டுட்டீங்கன்னா நார்மல் x கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்களோ அதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 5th சம் பாப்போம் வாங்க. 5th சம் பாருங்க. ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ராகுல், மணி, சுரேஷ் 63. மூணு பேரோட ஆவரேஜ் வந்து 63 கொடுத்துட்டாங்க. ராகுல் ஸ்கோர் இஸ் 15 less than அஜய். அஜய்ன்ற ஒரு பர்சன் சொல்றாங்க. அவனை விட ராகுலோட ஸ்கோர் 15 கம்மியா இருக்கு. அண்ட் மோர் தென் மணி. மணியை விட ஆனா ராகுலோட ஸ்கோர் 10 அதிகமா இருக்கு. ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். அடுத்தது இஃப் அஜய் ஸ்கோர் 30 மார்க்ஸ் மோர் தென் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ராகுல், மணி அண்ட் சுரேஷ். ராகுல், மணி அண்ட் சுரேஷோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன கொடுத்துருக்காங்க? 63யா? மணியோட ஸ்கோர் என்னன்னா இந்த 63லயும் 30 அதிகமா, 30 மார்க்ஸ் மோர் தென். சோ அப்ப 63 விட 30 அதிகம்னா அப்ப 93 தான் அஜயோட ஸ்கோர். கரெக்டா? ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த சம் ஆஃப் மணி அண்ட் சுரேஷோட ஸ்கோரோட சம் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சாதானே அது ரெண்டும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும். சரி, ஓகே, ஒன்னொன்னா ப்ரொசீட் பண்ணலாம். முதல்ல ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ராகுல், மணி அண்ட் சுரேஷோட ஆவரேஜ் என்ன கொடுத்துட்டாங்க? 63. அப்ப ராகுல், மணி, சுரேஷோட டோட்டல் வேல்யூ என்ன? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 189. இவங்க மூணு பேரோட டோட்டல் வேல்யூ. ஓகேவா? இதை வச்சுக்கோங்க. இப்ப ராகுலோட ஸ்கோருக்கும் அஜயோட ஸ்கோருக்கும் மணியோட ஸ்கோருக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா ராகுல் ஸ்கோர் இஸ் 15 less than அஜய். அஜயோட ஸ்கோர் எக்ஸ்னா அதை விட 15 கம்மியா இருக்குமா ராகுலோட ஸ்கோர். ஓகேவா? ராகுலோட ஸ்கோர் எப்படி இருக்கும்? இதை விட 15 கம்மியா இருக்கு. ஆனா மணியை விட 10 அதிகமா இருக்கு. மணி ஸ்கோரை விட மோர் தென் 10 தான் இருக்கு. இது அப்ப மணி வந்து என்னவா இருப்பான்? மணியை விட ராகுலோட ஸ்கோர் மோர் தென் 10னா மணி வந்து ராகுலோட ஸ்கோரை விட லெஸ் தென் 10 தானே அர்த்தம். இப்ப இங்க 5னா இங்க 10 இவன் வந்து அதிகமா இருக்கா. மணியை விட ராகுல் 10 அதிகம்னா இங்க 15. அப்ப மணி ராகுல் கூட கம்பேர் பண்றப்ப எப்படி இருக்கா? மணி வந்து ராகுலை விட 10 கம்மியா இருக்கான். கரெக்டா? அப்ப இவன் ஆல்ரெடி x மைனஸ் 15, இதுல 10 கம்மியாச்சுன்னா x மைனஸ் 25வா? இவனோட ஸ்கோர் எக்ஸ், அதுல இருந்து 15 கம்மி இவன், அதுல இருந்து 10 கம்மி இவன். சோ எக்ஸ் மைனஸ் 25. இப்ப என்ன கொடுத்துட்டாங்க? அஜயோட ஸ்கோரே கொடுத்துருவாங்க. அதாவது எப்படி கொடுத்துருப்பாங்க? 30 மார்க்ஸ் மோர் தேன் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ராகுல், மணி, சுரேஷ். ராகுல், மணி, சுரேஷோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன? 63. அதுல 30 அதிகம்னா என்ன? which is 93. ஓகே, அஜயோட ஸ்கோர் வந்து 93 கண்டுபிடிச்சிட்டோம். ராகுலோட ஸ்கோர் 93ல 15 மைனஸ் பண்ணணுமா? 93ல 15 மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும்? 8, 78 வரும். அப்ப ராகுலோட ஸ்கோர் என்ன? 78. மணியோட ஸ்கோர் இதுல இருந்து 10 கம்மியா, அப்ப which is 68. ராகுல், மணி, அஜயோட ஸ்கோர் தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன வேணும்? மணி அண்ட் சுரேஷோட ஸ்கோர் வேணும். மணியோட ஸ்கோரும் இருக்கு, ராகுலோட ஸ்கோரும் இருக்கு. அந்த ரெண்டையும் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண சுரேஷோடது கண்டுபிடிக்கலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 78 plus 68 plus சுரேஷ் is equal to 189. ஆட் பண்ணா 140.
30, 146 plus Suresh is equal to 189. Suresh is equal to 189 ல 146 மைனஸ் பண்ணீங்கன்னா 43. சுரேஷோட ஸ்கோர் வந்து 43ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இப்ப என்ன கேக்குறாங்க, சுரேஷ் அண்ட் மணியோட ஸ்கோரோட சம் தான் கேக்குறாங்க. சுரேஷோட ஸ்கோர் 43, மணியோட ஸ்கோர் வந்து 68. அப்ப சம் பண்ணா என்ன வரும், 111. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 111. புரிஞ்சுதா கான்செப்ட் என்னன்னு? முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க, இவங்க 3 பேரோட ஆவரேஜ், அதுல இருந்து நான் சம் கண்டுபிடிச்சு இப்படியே வச்சுட்டோம். ஓகேவா? அடுத்தது இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அஜயை விட இவன் 15 ஸ்கோர் கம்மி, சோ எக்ஸ் மைனஸ் 50. இவனை விட மணி வந்து 10 ஸ்கோர் கம்மி, அது அப்படியே டைரக்டா கொடுக்கல. ராகுல் வந்து மணியை விட 10 அதிகம்னா மணி வந்து அப்ப ராகுலோட 10 கம்மி தானே மீனிங். சோ அந்த மீனிங்ல இப்படி எழுதியாச்சு. இப்ப வந்து அஜயோட ஸ்கோர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஆவரேஜை விட 30 அதிகம், சோ இது 93. அதுல இருந்து 15 மைனஸ் பண்ணா 78, அதுல இருந்து 10 மைனஸ் பண்ணா 68. இப்ப 3 பேரோட ஸ்கோர் தெரிஞ்சிருச்சு. சுரேஷோட ஸ்கோர் இன்னும் தெரியாது, இந்த ரெண்டும் தெரியும். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சுரேஷோட கண்டுபிடிச்சிட்டோம். சுரேஷும் மணியும் இருக்காங்க, இப்ப அவங்களோட சம் தான் क्वेश्चनல கேக்குறாங்க. சோ which is 111. புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 6th சம். The average age of 3 friends is 23. 3 ஃப்ரெண்டோட ஆவரேஜ் வந்து 23. Even if the age of 4th friend is added, the average remains 23. 3 பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட், அவங்களோட ஆவரேஜ் 23 தான் இருக்கு. அதுக்கப்புறம் 4th ஃப்ரெண்ட் ஆட் பண்ணா கூட அவங்க ஆவரேஜ் வந்து என்னவா தான் இருக்கு, ரிமைன் 23 தான் இருக்கு. அப்போ வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் 4th ஃப்ரெண்ட்? 4th ஃப்ரெண்டோட ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? முதல்ல டோட்டல் வேல்யூ எழுதுவோமா? 3 பேர் இருக்காங்களா, அவங்களோட ஆவரேஜ் தானே 23. அப்ப டோட்டல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் வேல்யூ டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். ஏன் அப்படி போட்டிருக்கேன், 3 பேரோட வேல்யூ ஆட் பண்ற டோட்டல் டிவைடட் பை 3 பேர்னால 3 இஸ் ஈக்குவல் டு 23. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9, 2 69 வரும். இது 3 பேரோட வயசை ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க, 4th ஒரு மெம்பர் ஆட் ஆகுறாங்க. அதாவது இந்த டோட்டல் வேல்யூ, அந்த 3 பேரோட டோட்டல் வேல்யூ கூட எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் ஆட் ஆகுறாங்க. அப்ப டிவைடட் பை 3 வருமா 4 வருமா? 4 தான் வரும். ஏன்னா இப்ப இன்னொருத்தவங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிட்டாங்க. அப்பயும் ஆவரேஜ் என்னவா தான் இருக்கு, 23 தான் இருக்கு. சோ ஈக்குவல் டு 23. இந்த டோட்டல் வேல்யூ தான் என்னது, 3 பேர், ஃபர்ஸ்ட் 3 பேரோட ஏஜ் டோட்டல் இல்லையா? அதை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 69 கண்டுபிடிச்சிட்டோம். So 69 plus x is equal to 23 into 4 எழுதலாமா? cross multiply பண்ணா solve பண்ணுங்க, which is 92 or 23 4s are 69 plus x is equal to 92. x is equal to 92 minus 69. அப்ப solve பண்ணீங்கன்னா 23. x is equal to 23 னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கேக்குறாங்க, what is the age of 4th friend? 4th friend நம்ம என்னன்னு அசியூம் பண்ணோம், x ன்னு தானே அசியூம் பண்ணோம். அப்ப x ஓட ஏஜ் என்ன, which is 23. so answer is 23. இது எதுவுமே பண்ணல, ஃபர்ஸ்ட் 3 பேரோட ஆவரேஜ் வச்சு 3 பேரோட டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. அதை எடுத்துட்டு போய் பிளஸ் எக்ஸ்ன்ற ஒரு புது பர்சன் கூட சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்ற பர்சன் இந்த வேல்யூக்கு பதிலா 69 சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணா அந்த எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அந்த 4th பர்சனோட ஏஜ் தான் கேக்குறாங்க. so which is 23. ஓகே, இந்த வீடியோல ஒரு 6 சம்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த 6 சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.